பல நாட்டு கப்பல்களும் ஹோர்மோஸ்ல தடைப்பட்டு நிக்குது. ஆனா இந்தியாவோட கப்பல் சிங்க மாதிரி கம்பீரமா வந்து சேர்ந்திருக்கு. இருபதாயிரம் டன் எல்பிஜி எரிவாயுடன் கெத்தா வரும் காட்சி. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக பல நாடுகளின் எண்ணெய் எரிவாயு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் முடங்கி கிடக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றுவோம் என ட்ரம்ப் கூறி வருகிறார். ஆனால் கைப்பற்ற விடமாட்டோம் என அமெரிக்க வீரர்களையே கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈரான் ஈடுபட்டிருக்கும் காணொளி எல்லாம் வெளியாகியிருந்தது. ஈரான் போரில் இருந்து சற்றும் விலகுவதாக இல்லை. தங்களது ஒப்பந்தங்களுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என ஈரான் அமெரிக்காவை வலியுறுத்துகிறது. இந்த நிலையில் பல தேசத்தின் கப்பல்கள் அங்கே தடைப்பட்டு இருக்கும் நிலையில் பல்வேறு நாடுகளிலும் எண்ணெய் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்தியாவிலும் இதன் எதிரொலி பலமாகவே இருக்கிறது. இருந்தாலும் நட்புறவு காரணமாக ஈரான் இந்தியாவிற்கு அந்த கதவுகளை திறந்து விட்டு இருக்கிறது. ஏற்கனவே எண்ணெய் கப்பல்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்த வண்ணம் இருக்கும் நிலையில் இன்னும் பல கப்பல்கள் வரவேண்டி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கும் நிலையில் இந்தியாவின் ஜாக் விக்ரம் என்கிற எல்பிஜி எரிவாயு கப்பல் சுமார் 20,400 டன் எரிவாயுவுடன் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து இந்திய எல்லையை வந்து அடைந்திருக்கிறது. குஜராத்தின் காண்ட்லா துறைமுகத்திற்கு அந்த கப்பல் வரக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து இந்திய தேசத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் எல்பிஜி எரிவாயு தட்டுப்பாடு மெல்ல மெல்ல நீங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன இருந்தாலும் போர் பதற்றம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முடிவுக்கு வந்தால் மட்டுமே நிரந்தரமான தீர்வு பல நாடுகளுக்கும் கிடைக்கும் என்பது நிதர்சனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் ஜிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ்.